ஸ்டடி ஐக்யூ மூலமாக பயில வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். என்னோட பேர் திவ்யஜனனி. பிட்ஸ் பிளானில் இன்ஜினியரிங் பண்ணியிருக்கேன். அண்ட் ஐ ஹவ் 5 years of experience for coaching in TNPSC and more than 1000 students நான் ட்ரெயின் பண்ணியிருக்கேன். நீங்கள் எதாவது காண்டாக்ட் பண்ணணும் இல்லை டெலிகிராமில் வந்து இணையணும் அப்படின்னா வந்து டெலிகிராம் ஐடி இங்கே கொடுத்துருக்கிறேன். t.me/திவ்யஜனனி திவ்யஜனனின்னு சர்ச் பண்ணிங்கனாலே உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சி கிராக்கர் அப்படின்னு சொல்லி என்னுடைய டெலிகிராம் சேனல் உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். அது வழியா நீங்க என்னை கூட சேர்ந்துக்கலாம். சரிங்களா? தென் ஸோ இந்த பர்டிகுலர் வீடியோல நம்ம நவம்பர் கரண்ட் அஃபேர்ஸ், அதாவது ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் வீக் அதான் பார்க்க போறோம். ஓகே, ஸோ தமிழ்நாடு டே எப்போ கொண்டாடுறோம் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஸோ நவம்பர் 1 ஓகே, தமிழ்நாடு டே நவம்பர் 1 வந்து நம்ம கொண்டாடுறோம். The ADMK government last year declared that November 1 would be celebrated as State Formation Day. ஓகே, ஸோ தமிழ்நாடு மட்டும் கிடையாது, கர்நாடகா எடுத்துக்கிட்டீங்கன்னாலும் கர்நாடகாவுக்கும் அது வந்து ஸ்டேட் ஃபார்மேஷன் டே தான். ஓகே, the state was created in 1956 following an exercise of the linguistic reorganization. நம்ம வந்து linguistic commissions பத்தி படிச்சிருப்போம். வேரியஸ் கமிஷன்ஸ் வந்து எப்படி வந்து பிரிச்சாங்க அப்படின்னு சொல்லி பார்த்திருப்போம். அதில் 1956 தான் ஒரு முடிவுக்கு வர முடிஞ்சது. அதன்படி தமிழ்நாடு பிரிக்கப்பட்டது. தமிழ்நாடு என்று பிரிக்கப்பட்டது. அந்த தமிழ்நாடு என்ற பெயர் வைக்கப்பட்டது எப்பொழுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா January 14, 1969 அறிஞர் அண்ணா அவர்களுடைய முயற்சியினால வந்து தமிழ்நாடு என்று பெயர் சூட்டப்பட்டது. ஓகே, ஸோ இது ஃபர்ஸ்ட் ஒன். அடுத்தது பார்க்கலாம், கற்போம் எழுதுவோம் மூவ்மெண்ட். Okay, the school education department has planned to implement a program called கற்போம் எழுதுவோம் மூவ்மெண்ட். ஓகே, ஸோ வந்து 15 வயசு வரைக்கும் படிக்கல, ஆனா வந்து படிக்கணும்னு ஆசை இருக்கு அப்படிங்கிற ஆர்வம் இருக்கிறவங்களுக்காக லிட்ரஸி ரேட்டை நமக்கு வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ இட் இம்பார்ட்ஸ் பேசிக் லிட்ரஸி டு தி illiterate above the age of 15 years. சரியா? ஸோ 15 வயது வரைக்குமே வந்து எழுத படிக்க தெரியாம இருக்கிறவங்களுக்காக ஓகே, ஸ்டேட் நான் ஸ்கூல் அண்ட் அடல்ட் எஜுகேஷன் டைரக்டரேட் வந்து இந்த ப்ரோக்ராமை இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இறங்கியிருக்காங்க. ஸோ தி ப்ராஜெக்ட் இஸ் டு பி இம்ப்ளிமெண்டட் ஃப்ரம் நவம்பர் என்டையர்லி பை த வாலண்டியர்ஸ். ஓகே, யார் யாருக்கெல்லாம் வந்து லிட்ரஸி ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இருக்குதோ ஸோ அந்த வாலண்டியர்ஸ் வந்து டீச் பண்ணுவாங்க. ஸோ அவங்க கற்போம் எழுதுவோம் மூவ்மெண்ட் மூலமாக எழுத படிக்க வந்து தெரியும். ஸோ பேசுவாங்க தமிழ், ஆனால் எழுத படிக்க தெரியாது. அப்படி இருக்கிறவங்களுக்காக இந்த மூவ்மெண்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். அண்ட் அக்கார்டிங் டு 2011 சென்சஸ் 1.24 crore above the age of 15 are completely illiterate in தமிழ்நாடு. ஸோ எழுத படிக்க தெரியாம இருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்காக சொல்லிக் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இதை ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அடுத்தது யாதும் ஊரே கான்ஃபரன்ஸ். ஓகே, ஸோ யாதும் ஊரே கான்ஃபரன்ஸ் மாநாடு நடந்தது. ஸோ இதுல என்ன ஒரு சிறப்பான விஷயம் அப்படின்னா, இது வர்ச்சுவலா நடந்தது ஒரு கான்ஃபரன்ஸ். 38 நாடுகள்ல இருந்து ஆன்லைன் கான்ஃபரன்ஸை 10,000 ஆண்டர்பிரனர்ஸ் ஓகே தொழில் முனைவோர்கள் வந்து கலந்துகிட்டாங்க. ஓகே, ஸோ 3-day வர்ச்சுவல் கான்ஃபரன்ஸா அது இருந்தது, யாதும் ஊரே கான்ஃபரன்ஸ். ஸோ சீஃப் மினிஸ்டர் இன்ட்ரடியூஸ் திஸ் யாதும் ஊரே கான்ஃபரன்ஸ் டு அட்ராக்ட் த ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட். ஓகே, ஸோ அங்க இருந்து ஃபாரின்ல இருந்து இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இதை ஆரம்பிச்சாங்க. ஸோ தட் நம்மளுடைய தமிழ்நாடுல நிறைய நல்ல ப்ராஜெக்ட்ஸ் வரணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ 10,000 ஆண்டர்பிரனர்ஸ் அதை வந்து 38 கண்ட்ரீஸ்ல இருந்து ஆன்லைன்ல அட்டென்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த பேர் யாதும் ஊரே கான்ஃபரன்ஸ். சரியா? அடுத்தது வந்து மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனை அந்த கல்லூரி அண்ட் ஃபார்மர் ICMR டைரக்டர் VM கட்டோச். ஓகே, ஸோ ஜிப்மர் உடைய பிரசிடென்டா இப்போ இருக்கிறாரு, who is currently the president of ஜிப்மர். ஓகே, அவரு தான் வந்து என்ன பண்ணிருக்காங்க, எய்ம்ஸ் மருத்துவமனை வருதுல சயின்ஸ் ப்ராஜெக்ட் தொப்பூர்ல மதுரையில. ஸோ அதற்கான பிரசிடென்டா வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. தி யூனியன் ஹெல்த் மினிஸ்ட்ரி ஹஸ் ஆல்சோ அப்பாயிண்டட் தமிழ்நாடு டாக்டர் MGR மெடிக்கல் யூனிவர்சிட்டி VC சான்சலர் டாக்டர் சுதா சேஷையன். ஓகே, அவங்க மெம்பரா வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் சண்முகம் சுப்பையா அவர்கள் ஆன்காலஜிஸ்ட் அண்ட் அகில பாரதிய வித்யார்த்தி பரிஷத் அதனுடைய பிரசிடென்டா இருக்கக்கூடிய சண்முகம் சுப்பையா அவர்களையும் மெம்பரா வந்து வச்சிருக்காங்க. அண்ட் 3 more members. ஸோ அவங்க பாத்தீங்கன்னா லெஜிஸ்லேட்டர்ஸ் ஃப்ரம் 2 from லோக்சபா அண்ட் 1 from ராஜ்யசபா வில் பி த மெம்பர்ஸ் ஆஃப் த போர்ட். ஓகே, ஸோ இந்த எய்ம்ஸ் இந்த மதுரை எய்ம்ஸுக்கான அந்த மெம்பர்ஸ் ஆஃப் த போர்டை இவங்க எல்லாம் இருக்க போறாங்க. சரிங்களா? ஸோ பிரசிடென்டா யார் இருக்க போறா, VM கட்டோச் அவர்கள். ஓகே, ஸோ ஜிப்மர் மருத்துவமனையினுடைய பிரசிடென்டா இருக்கக்கூடிய அவர்கள் இருக்க போறார்கள். அடுத்தது ஃபாசில்ஸ் அட் பெரம்பலூர். ஸோ நீங்க நவம்பர் மாசம் நியூஸ் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், டைனோசர் முட்டைகளா இருக்குது, அது என்ன முட்டைன்னு தெரியல அப்படின்னு சொல்லி ஒரு இது இருந்தது இல்லையா? ஸோ அதனால more than 25 concretions, அதாவது அமோனியம் செடிமெண்ட்ஸ் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க அதை. சரியா? பெரம்பலூர்ல குன்னம் பகுதியில இந்த மாதிரி முட்டை முட்டையா இருக்கு, இது டைனோசர் முட்டையா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஓகே, ஸோ அது என்னன்னு சொல்லி ஆராய்ச்சி பண்ணப்போ அது வந்து ஜஸ்ட் அமோனியம் செடிமெண்ட்ஸ், டைனோசர் முட்டையெல்லாம் கிடையாது. ஓகே,
Tatur potatoes were also available in Kunnam and Karai areas. A fossiled tree and ammonite settlements were also found in Anevari stream. Okay, ammonite அப்படிங்கிறது ammonites was a large and diverse group of marine species. Okay, so இந்த marine species தான் okay ammoniteன்னு சொல்லப்படுறது. இது வந்து உங்களுக்கு ஃபாசிலா மாறி இருக்கிறது தான் இந்த முட்டையாம். சரியா? சோ அதான் கண்டுபிடிச்சிருக்காங்க. டைனோசர் முட்டையெல்லாம் கிடையாது. சோ அமோனைட் சர்வைவ்ட் 3 மாஸ் எக்ஸ்டிங்ஷன்ஸ். ஓகே, இப்போதைக்கு இல்ல. அமோனைட் வந்து எக்ஸ்டிங்க்ட் ஆயிடுச்சு. ஆனா வந்து இது வந்து முன்ன இருந்து ஒரு லார்ஜ் ஸ்பீஷீஸா அறியப்படுது. So the Permian extinction is the most notable one, and it was a global warming brought out by volcanic activity about 252 million years ago. சரியா? சோ அதுல வந்து ஃபுல்லா பிளானட்டோட மரைன் ஸ்பீஷஸ் எல்லாமே காலி ஆயிடுச்சாம். 96% வந்து அழிஞ்சு போச்சு. So some years back, the archaeological evidence suggests that the dinosaurs lived in Ariyalur area 6.5 billion years ago. Okay, so but the remains of the eggs are rarely found. So earlier Ariyalur and Perambalur were submerged in the sea in present day Tamil Nadu. Okay, so இவங்க எல்லாம் வந்து தண்ணிக்குள்ள இருந்த ஒரு இடம் அரியலூரும் பெரம்பலூரும். ஓகே, சோ இப்ப நம்ம இதை பாக்குறதுனால இது தோண்டி எடுக்கும் பொழுது அந்த தண்ணிக்குள்ள அழிஞ்சு போன மரைன் ஸ்பீஷிஸோட ஃபாசில்ஸா தான் இது இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. So fossils in Kunnam might have formed about 9 billion years ago when the depth of the sea was about 100 meters in the Turanian Cenomanian Cretaceous period. Okay, அடுத்தது தமிழ்நாடு's new agriculture minister. Okay, so Banwarlal Purohit அவர்கள் agriculture portfolio to higher education minister KP Anbalagan. Okay, Mr. Anbalagan has been redesignated as the Minister for Higher Education and Agriculture. Okay, ரெண்டு இதுமே கொடுத்திருக்காங்க அவருக்கு. So earlier the former agriculture minister துரைக்கண்ணு இருந்தாரு. அவர் வந்து இறந்து போனதுனால COVID-19னால இறந்து போனதுனால கூடுதல் பொறுப்பாக அன்பழகன் அவர்களுக்கு கொடுத்திருக்காங்க. And துரைக்கண்ணு is the third legislator to die. ஓகே, ஸோ அதே மாதிரி ஹெச் வசந்தகுமாரும் கன்னியாகுமரி சேர்ந்து லோக்சபா மெம்பர், அவரும் இறந்தாரு. அண்ட் ஜே அன்பழகன் அவர்களும் ஸ்டேட் அசம்பிளி மெம்பர் ஜே அன்பழகன் அவர்களும் இறந்ததுனால இவங்க எல்லாமே கோவிட்காக இறந்தவங்க. அடுத்தது கோவிட்னால இறந்தவங்க. ரைட், ASER ரிப்போர்ட் ஆன் தமிழ்நாடு. Okay, the 15th annual status of education report ASER. Okay, 2020 was recently released by the Pratham Education Foundation. Okay, so இவங்க ரிலீஸ் பண்ணிருக்காங்க ASER report. அதுல பாத்தீங்கன்னா Pratham is one of the largest non-governmental organization in the country which works towards providing quality education to underprivileged children. Okay, so இவங்க வந்து ஒரு NGO. யாருக்கெல்லாம் வந்து குவாலிட்டி எஜுகேஷன் கிடைக்கிறதுக்கு ஆக்சஸ் இல்லையோ அவங்களுக்குலாம் வந்து இன்னும் கொஞ்சம் ஆக்சஸ் ஏற்படுத்தி கொடுக்கறதுக்காக இந்த என்ஜிஓ வந்து பாடுபட்டு இருக்காங்க. அவங்க வந்து the study aim to look at various aspects of school education and its impact under COVID-19. ஸோ COVID-19ல சாதாரண ஸ்கூலுக்கு போயிட்டு இருந்த பிள்ளைகளே வந்து ஆன்லைன்ல உட்காரு அப்படின்னா படிக்க மாட்டேங்குது. சரியா? ஸோ அப்படி இருக்கும்பொழுது சாதாரணமா ஸ்கூலுக்கு போக முடியாது, ஸ்கூலுக்கு போகிறதுக்கு ஆக்சஸ் இல்லாத பிள்ளைகள் COVID-19ல எவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்கும் இல்லையா? ஸோ அதெல்லாம் வந்து அவங்க வந்து அவங்களோட ஸ்டடியில எடுத்துக்கிட்டாங்க. ஸோ அவங்களோட கன்க்ளூஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா, திஸ் இன்க்ளூடட் ஸ்கூல் என்ரோல்மெண்ட் பேட்டர்ன்ஸ். Okay, so enroll எப்படி ஆயிருக்காங்க, household resources available, home support available for learning and access to learning material, இது எல்லாமே அவங்க கணக்குல எடுத்துக்கிட்டாங்க. So according to the survey, nearly 93.7% of the students from government schools in Tamil Nadu had access to textbooks. Okay, so textbooks எல்லாமே கிடைச்சிருச்சு. தமிழ்நாடு கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்ல படிக்கிறவங்களுக்கு எல்லாருமே ஸ்கூல் புக்கு கிடைச்சிருச்சு. whereas only 68.1% of private school students had them. சரியா? So private schoolல படிக்கிறவங்க புக்கு கூட வாங்கல. ஓகே, ஏன்னா வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ல புக் ஃப்ரீயா கொடுப்பாங்க, பிரைவேட் ஸ்கூல்ல புக் ஃப்ரீயா கொடுக்க மாட்டாங்க. அதனால இது வந்து குறைஞ்சிருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். 68.1% of private school students வந்து அவங்கள்ட்ட தான் புக் இருந்தது. And of all the children surveyed, 64.6% of them in Tamil Nadu were found to have access to digital learning through smartphones. So வந்து ஸ்மார்ட் போன் வழியா வந்து கிளாஸஸ் எடுக்கிறாங்க. அதெல்லாம் வந்து பார்க்கணும் அப்படின்னா ஸ்மார்ட் போன் எல்லாத்தையும் வந்து லேப்டாப் அது இதெல்லாம் இருக்க முடியாது. ஸோ அதனால 64.6% தான் அதுக்கு ஆக்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்காங்க. அண்ட் சரி, அப்ப யாருக்கு தான் வந்து நல்லா இருக்கிறாங்க இந்த COVID-19 சிச்சுவேஷன்ல, எந்த ஸ்டேட் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா வெஸ்ட் பெங்கால். Okay, so West Bengal ranks first in decline of school dropout rate, and West Bengal also holds the first position in the country in terms of textbooks provided to the students with 99.7% coverage.
ஓகே, அவங்களுக்கு டெக்ஸ்ட் புக்ஸ் கவரேஜ் பயங்கரமா இருக்குது. 99.7% ஆஃப் த ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்க டெக்ஸ்ட் புக்ஸ் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அடுத்து பார்ப்போம், மோட்டார் வெஹிக்கிள் டாக்ஸ் எக்ஸம்ஷன் ஃபார் எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ். ஓகே, எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் அப்படின்னு சொல்லும் பொழுது உங்களுக்கு ஃபியூவல் இல்லாம எலக்ட்ரிசிட்டி மூலமாக ரன் பண்ணக்கூடிய வெஹிக்கிள் இல்லையா? எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ். ஸோ த ஸ்டேட் கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு பேட்டரி மூலமா ஆப்ரேட் ஆகக்கூடிய வெஹிக்கிள் இல்லையா? ஸோ த ஸ்டேட் கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு ரீசென்ட்லி நோட்டிஃபைட் தட் இட் வில் grant 100% of motor vehicle tax exemption for electric vehicles, EV. ஓகே, ஸோ நம்ம இந்த இவி பார்க் நம்ம தமிழ்நாடுல கூட லான்ச் பண்றதா வந்து பேச்சு அடிபட்டு இருக்குது. அண்ட் இந்த மாதிரி இவி பார்க், எலக்ட்ரிக் வெஹிக்கிள் பார்க் வந்து அமைக்கிற முதல் ஸ்டேட்டாகவும் நம்ம தமிழ்நாடு இருக்க போகுது. அண்ட் 2019 இந்த தமிழ்நாடு கவர்மெண்ட் அனௌன்ஸ் த இவி பாலிசி. ஓகே, 2020ல டெல்லி கவர்மெண்ட் இப்பதான் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க எலக்ட்ரிக் வெஹிக்கிள் பாலிசி. அதுக்கு முன்னாடியே நம்ம இந்த பாலிசி ரிலீஸ் பண்ணிட்டோம் 2019ல. எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் ஊக்கப்படுத்தணும், so that environment will not get affected இல்லையா? பேட்டரி மூலமா இது பண்ணது மூலமா உங்களுக்கு எந்த ஒரு கேஸஸோ எதுவுமே வெளியில வரப்போறது இல்லை. அதனால அடுத்தது மொபைல் அம்மா கேன்டீன்ஸ். ஓகே, ஸோ அம்மா உணவகம் வந்து ஜெயலலிதா அவர்கள் வந்து கொண்டு வந்தது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரியும். ஓகே, ஸோ வந்து ரொம்ப கம்மியான விலையில வந்து சாப்பாடு கொடுக்கறதுக்காக. ஓகே, ஸோ அதை வந்து மொபைலா மாத்திருக்காங்க. ஓகே, COVID-19 சிச்சுவேஷன்ல அங்க இங்க நகர முடியாது அப்படிங்கிறதுனால இதை மொபைலா மாத்திருக்காங்க. இட் வில் விசிட் பார்ட்ஸ் ஆஃப் கிரேட்டர் சென்னை கார்பரேஷன் அண்ட் கேட்டர் டு த நீட்ஸ் ஆஃப் த டெய்லி வேஜ் லேபர்ஸ் அண்ட் ஒர்க்கர்ஸ் ஆன் த கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்ஸ் அண்ட் அதர் பிளேசஸ். சரிங்களா? ஸோ அவ்வளவுதான் இந்த நவம்பர் மாசம் ஃபர்ஸ்ட் 2 வீக்கான current affairs. Thank you. Thanks a lot. You can ask your doubts at doubts.studyiq@gmail.com. You can contact these numbers as well.